فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி நேற்று அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகுக. சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், காரூணிய கடல் அருமை முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்நாடின் நடுச்சுவற்றை பின்பற்றிய அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூஅத் தாபிஈன்கள் அனைவர் மீதும் உலகம் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ஸலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானார். அல்லாஹ்வின் புனித மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எவைகள் ஏவிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறும், எவைகளை தடுத்திருக்கிறானோ அவைகளை தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா நமக்கு தீனுல் இஸ்லாத்தை மார்க்கமாக கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம், ஆதாரபூர்வமான ஒரு மார்க்கம், பல தனித்துவங்கள் கொண்ட ஒரு மார்க்கம். தீனுல் இஸ்லாத்தின் தனித்துவமாக இஸ்லாம் கூறும் பரிசுத்தம் காணப்படுகிறது. எந்த மார்க்கமும் வலியுறுத்தாத வகையில், வலியுறுத்தாத அளவு இஸ்லாம் இந்த சுத்தத்தை எடுத்து சொல்லிக் கொண்டு இருக்கிறது. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுத்தத்தை பற்றி கூறும் பொழுது, அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் ஒரு பகுதி என்று வலியுறுத்தும் அளவுக்கு இஸ்லாத்தில் மிகவும் பிரதானமான ஒரு நிலையிலே சுத்தம் காணப்படுகிறது. சுத்தம் என்பது தனித்த ஒரு இபாதத் மாத்திரமின்றி பல இபாதத்துகளின் திறவுகோலாக கூட சுத்தம் காணப்படும். இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது, ஒரு மனிதன் எல்லா நிலையிலும் சுத்தமாக இருப்பது ஒரு வணக்கமாகும். எல்லா நிலையிலும் அவன் வுதுவுடன் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தொழுகைக்காக இருந்தாலும் சரி, தொழாத நிலையில் இருந்தாலும் சரி, அவன் எல்லா நிலையிலும் வுதுவுடன் இருப்பதை இஸ்லாம் தனித்த ஒரு இபாதத்தாக அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இது மாத்திரமின்றி பல இபாதத்துகளை நிறைவேற்றுவதற்கான நிபந்தனையாகவும் இஸ்லாம் இந்த சுத்தத்தை எடுத்துச் சொல்கிறது. தொழுவதானால் அவன் சுத்தம் செய்து இருக்க வேண்டும், தவாப் செய்வதற்கு அவன் சுத்தமாக இருக்க வேண்டும், குர்ஆனை தொடுவதற்கு ஓதுவதற்கு அவன் சுத்தமாக இருக்க வேண்டும் என பல இபாதத்துகளின் நிபந்தனையாக கூட இஸ்லாம் இந்த சுத்தத்தை ஆக்கியிருக்கிறது. மறுமை நாளில் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை, தனது உம்மத்தினர்களை அடையாளம் காணும் அளவுக்கு இந்த சுத்தத்தை இஸ்லாம் மாற்றியிருக்கிறது. எதை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தினர்களை அடையாளம் காண போகிறார்கள்? ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது, அல் குர்ரத்து வத் தஹ்ஜீல், ஒரு மனிதன் வுது எடுக்கும் பொழுது கடமையான அளவை விடவும் அதிகமாக அவன் சுத்தம் செய்கிறான். தன்னுடைய கரங்களை சுத்தம் செய்யும் பொழுதும் கடமையான அளவை விடவும் மேலதிகமாக சுத்தம் செய்கிறான். இதற்கு ஹதீஸ் அல் குர்ரத்து வத் தஹ்ஜீல், முகவெண்மை, கையிலே காணப்படும் இந்த வெண்மைகள், இவைகளை வைத்துதான் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய நாளையில் தன்னுடைய உம்மத்தினர்கள் என்று அடையாளம் காணும் அளவுக்கு இஸ்லாம் சுத்தத்தை வலியுறுத்தி இருக்கிறது. குபாவாசிகளை அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்ந்து பாராட்டி பேசுகிறார். அல் குர்ஆனிலே கூறும் பொழுது, லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீ, மதீனாவிலே உருவாக்கப்பட்ட முதல் பள்ளிவாசல் இந்த குபாவுடைய பள்ளிவாசல். இந்த குபா மனிதர்களை பார்த்து அல்லாஹ் புகழும் பொழுது இவ்வாறான வார்த்தையை புகழுகிறான், நபியே நாயகமே, ஃபீஹி ரிஜாலுன், சில மனிதர்கள் அங்கே இருக்கிறார்கள், யுஹிப்பூன அய்யதஹரு, யுஹிப்பூன அய்யதஹரு, அவர்கள் என்றும் சுத்தமாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முத்ததஹிரீன், அல்லாஹ்வும் என்றும் சுத்தமானவர்களையே நேசிக்கிறான் என்றால் குர்ஆன். யாரெல்லாம் சுத்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் நேசத்துக்கு தகுதியானவர்கள் என்பதை அல் குர்ஆன் எடுத்துச் சொல்கிறது. ஒரு முஸ்லிமின் தனித்துவம், அவன் எல்லா நிலைகளிலும் சுத்தமாக இருப்பான்.
ஒரு முஸ்லிமின் ஆடை என்றும் சுத்தமாக இருக்கும். ஒரு முஸ்லிம் வாழும் இடம், அவன் வசிக்கும் இல்லம், அது சுத்தமாக இருக்கும். ஒரு முஸ்லிமின் பணம் சுத்தமாக இருக்கும். ஒரு முஸ்லிமின் உணவு சுத்தமாக இருக்கும். ஒரு முஸ்லிமின் சிந்தனை சுத்தமாக இருக்கும். ஒரு முஸ்லிமின் உள்ளம் என்றும் சுத்தமாக இருக்கும். இதனை அல் குர்ஆன் மிக அழகாக வலியுறுத்துகிறது. சுத்தம் என்ற வார்த்தை வெறுமனே உடல் ரீதியான வெளிச்சுத்தத்தை மாத்திரம் இஸ்லாம் வலியுறுத்தவில்லை. மாற்றமாக எவ்வாறு வெளிரங்கமான சுத்தத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறதோ அதை விடவும் கடுமையாக உள ரீதியான சுத்தத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறும் பொழுது இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்ததஹிரீன், அல்லாஹ் தஆலா பாவத்திலிருந்து தௌபா செய்து சுத்தமாக கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். வ யுஹிப்புல் முத்ததஹிரீன், என்றும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் என்பதை அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடும் பொழுது வஸியாபக ஃபதஹிர் வஸியாபக ஃபதஹிர், நபியே நாயகமே, எல்லா நிலையிலும் உங்களுடைய ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டளையிடுகிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை பார்த்து இவ்வாறு கட்டளையிடுகிறார்கள், நீங்கள் சில சகோதரர்களிடம் செல்வீர்கள் அல்லது சிலர் உங்களை தேடி வருவார்கள். உங்களுடைய உடல் எவ்வாறு காட்சி அளிக்க வேண்டும், ஆடை எவ்வாறு காட்சி அளிக்க வேண்டும். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபஅஹ்ஸினு லிபாஸக்கும் ஃபஅஹ்ஸினு லிபாஸக்கும், உங்களுடைய ஆடைகளை என்றும் அழகாக நீங்கள் உடுத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் ஒரு பொழுதும் அசுத்தத்தை இறை நேசத்தின் அடையாளமாக ஆக்கவில்லை. வாழ்க்கையின் துறவி தன்மையை அசுத்தமாக இஸ்லாம் ஆக்கவில்லை. ஒருவர் தன்னுடைய வாழ்வை பரதேசி நிலையில் அவள் வாழ்ந்தாலும் கூட, இறை நேசத்தை நோக்கி நகர்ந்தாலும் கூட, உலக பற்றற்ற நிலையில் வாழ்ந்தாலும் கூட, அல்லாஹு தஆலா எல்லா நிலைகளிலும் அழகாக அணிய வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஃபஅஹ்ஸினு லிபாஸக்கும், அழகாக உடுக்க வேண்டும். வஅஸ்லிஹு ரிஹாலக்கும், எந்த இடத்தில் நீங்கள் தங்கியிருப்பீர்களோ அந்த இடம் என்றும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணமாக எவ்வாறு கூறினார்கள், ஒரு உடலில் ஒரு மச்சம் இருந்தால் அந்த மச்சம் பார்வைக்கு எவ்வாறு தனித்து தென்படுமோ, இது போன்ற என்னுடைய தோழர்கள் உலக சமுதாயத்தில் தனித்து காட்சி அளிக்க வேண்டும், பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும். அவர்களுடைய நடை ஒவ்வொருவருடைய பார்வையிலும் ரசித்து ருசிக்கும் அளவுக்கு முன்மாதிரியான ஒரு சமுதாயமாக முஸ்லிம்கள் வாழ வேண்டும் என்பதையே அல் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் குறிப்பாக அஹ்லுல் பைத்தை பற்றியும் அல் குர்ஆன் கூறும் பொழுது பரிசுத்தமான குடும்பத்தை எவ்வாறு அல் குர்ஆன் வர்ணிக்கிறது, இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுதஹிரக்கும் தத்ஹீரா. அல் குர்ஆன் அஹ்லுல் பைத்தை கூறும் பொழுதும் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பம் என்றும் சுத்தமானவர்களாகவே இருக்க வேண்டும். அசுத்தம் அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடாது என்பதை அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. வயுதஹிரக்கும் தத்ஹீரா, இந்த சுத்தம் என்பது அல்லாஹ் அல் குர்ஆனில் உளரீதியான சுத்தத்தை வலியுறுத்துகிறான். ஏனெனில் வெளிரங்கமான சுத்தம் கண்களுக்கு புலப்படும். ஒருவரின் ஆடையில் அசுத்தம் படிந்திருந்தால் அது தென்படும். துருவாடை வீசினால் அதனுடைய வாடையால் அவன் உணர முடியும். ஆனால் உள்ளம் அசுத்தமாகி மாறிவிட்டால், என்னுடைய உள்ளம் கெட்டு போயிருக்கிறது என்பதை எவ்வாறு கண்டுபிடிக்கப் போகிறீர்கள்? என்னிடம் பெருமை இல்லை என்று பெருமையாக சொல்லப் போகிறீர்களா? என்னிடம் பொறாமை இல்லை என்பதாக பெருமை அடிக்கப் போகிறீர்களா? ஒருவருக்கு உள்ளத்தில் ஏற்படும் இந்த நோய், இது பயங்கரமான நோய். அவன் நோயால் பிடிக்கப்பட்டவன் என்பதை தெரியாமலே
அவன் பல்லாண்டுகள் கழித்து விடுவான். இஸ்லாம் இதனை மிகச் சிரமமான நோய் என்பதாக வலியுறுத்துகிறது. உனக்கு உன்னிடம் பொறாமை இருக்கிறது, ஆனால் உனக்கு புரியாது. பெருமை இருக்கிறது, உன்னால் உணர முடியாது. என்றும் தன்னிலை கொண்டவனாகவே நீ வாழுவாய். தற்பெருமை இருக்கும், ஆனால் அதனை பணிவாக நீ உணருவாய். சிலர்கள் நம்மில் பெருமையாகவே பேசிக் கொள்வார்கள். என்னிடம் பெருமை இல்லாத மனிதன் என்பதாக தன்னை புகழ்ந்து பெருமை அடிக்கும் நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விடுவான். மனிதன் என்றும் பணிவுள்ளவனாக இருக்க வேண்டும். தன்னுடைய நிறை அவனுடைய கண்களுக்கு தென்படக்கூடாது. பிறர் பார்வையில் நிறைவானவனாக முழுமையான மனிதனாக காட்சி அளிக்க வேண்டுமே தவிர தன்னுடைய பார்வைக்கு தான் பரிசுத்தமானவனாக, தான் நிறைவானவனாக, தான் உயர்வானவனாக யாருக்காவது தென்படுமாக இருந்தால் அங்கே இருந்துதான் அவனுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிறது. இறை நேசர்கள் என்றும் நிறைவு காண மாட்டார்கள். எல்லா நிலையிலும் தன்னை பற்றி கூறும் பொழுதும் அபுதுன் ஹகீருன் ஜலீலுன் ஃபகீருன் இலா ரஹ்மத்தி ரப்பி, நான் அல்லாஹ்வின் இழிவான ஒரு அடியான், எனக்கென எந்த சிறப்பும் கிடையாது, எனக்கென எந்த அந்தஸ்தும் கிடையாது. தன்னுடைய நஃப்ஸை அவன் மரணிக்க செய்து விடுவான். எல்லா நிலையிலும் இறைவனின் மன்னிப்பை பால் ஏங்கி நிற்கும் ஒரு ஏழை நான் என்ற உணர்வு ஒவ்வொரு இறைநேசனுடைய உள்ளத்திலும் பிறக்கும். உலகில் நான் யாரென்று யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் கொடுக்கும் தர்மம் யாருக்கும் தெரிய வேண்டாம். என்னுடைய தொழுகை யாருக்கும் தெரிய வேண்டாம். என்னுடைய சதகாக்கள் நான் நோக்கும் நோன்புகள் யாருக்கும் தெரிய வேண்டாம். என்னை படைத்த ரப் அவனுக்கு மாத்திரம் தெரிந்தாலே போதும். அந்த உயர்வுதான் யதார்த்தமான உயர்வு என்பதை அல் குர்ஆன் வலியுறுத்துகிறது. உலகில் வாழும் காலத்தில் தெரியாத மனிதனாக நீ வாழ்ந்து விட்டு போ, ஆனால் விண்ணுலகில் நீ அறியப்படுவாய். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் அறியப்படுத்துவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்களுக்கு இவரை பற்றி எடுத்துச் சொல்வார்கள். விண்ணுலகில் அறியப்பட்ட மனிதன் உலகில் யாரென்று தெரியாத ஒரு பரதேசியாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார். உவைஸல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சையது தாபிஈன் என்று வரலாறு அவர்களை போற்றும் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறுகிறார்கள், உவைஸ் என்ற மனிதரை நீங்கள் சந்திப்பீர். அவ்வாறு சந்தித்தால் உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுமாறு அவரிடம் கேட்டுக் கொள்ளுங்கள். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு மனிதர், அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல் பல அல் குர்ஆனின் வசனம் அருளப்பட்ட ஒரு மனிதர், குலஃபாஉர் ராஷிதீன்களில் ஒருவர். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியிடம் வேண்டிக் கொள்கிறார்கள், உவைசுல் கரணியை சந்தித்தால் இஸ்திக்ஃபார் செய்யுமாறு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகிறார். யார் இந்த உவைசுல் கரணி? வாழும் காலத்தில் யாராக வாழ்ந்தார்? எவ்வாறு உலகம் அறியப்பட்டார்? வரலாறு சொல்லுகிறது, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பீடம் ஏறியதற்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜி முடிந்ததற்கு பிறகு மக்களை அழைத்து, குறிப்பாக யமன் தேசத்து மக்களை அழைத்து கேட்பார்கள், அஃபீக்கும் உவைஸ், அஃபீக்கும் உவைஸ், உங்களில் உவைஸ் இருக்கிறாரா? பல வருடங்களாக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இதனை கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் அவ்வாறு யாருமே இல்லை கலீஃபாவே என்ற பதில் தான் கிடைத்தது. ஆனால் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை என்றும் பிழைக்காது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முயற்சியை விடவே இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விடுத்தம் கேட்கிறார்கள், அஃபீக்கும் உவைஸ். அங்கே வந்திருந்த யமன் வாசிகள், ஆமாம் உவைஸ் என்ற ஒரு மனிதர் வந்திருக்கிறார். ஆனால் கலீஃபா அவர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளும் அளவுக்கு பெரிய ஒரு மனிதன் கிடையாது. நீங்கள் விசாரிக்கும் அளவுக்கு உயர்ந்த ஒரு மனிதன் உவைஸ் என்ற பெயரிலே நம்முடன் வரவில்லை. மாற்றமாக உவைஸ் என்ற ஒரு மனிதர் வந்திருக்கிறார். எங்களில் அவருடைய நிலையை எடுத்துச் சொல்ல வேண்டுமாக இருந்தால், ஹஜ்ஜி முடித்ததற்கு பிறகு எங்களுடைய ஒட்டகங்களை மேய்க்கும் பணியை அவரிடம் தான் கொடுத்திருக்கிறோம். ஒட்டகம் மேய்க்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு பரதேசி மனிதர். அவருடைய சிந்தனையை உங்களுக்கு சொல்ல வேண்டுமாக இருந்தால்,
அவ்வளவு பேருடைய ஒட்டகத்தையும் மேய்ப்பதற்கு எங்களிடம் இருந்து 2 திருகத்தை தான் கூலியாக பெறுகிறார் கலீஃபா அவர்களே. உரிய கூலியை கூட பெறும் அளவுக்கு அவருக்கு அறிவு ஆற்றல் இல்லாத பரதேசி ஒரு மனிதர் உவைஸ் என்று வந்திருக்கிறார். ஆனால் போற்றப்படும் நிலையில் உவைஸ் என்று யாரும் இந்த இடத்தில் வரவில்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்துக் கொண்டு அரஃபா மைதானத்தை நோக்கி விரைகிறார்கள். உவைஸை சந்திக்க வேண்டும். அமீருல் முஃமினீன் அவர்கள் அரஃபா மைதானத்துக்கு சென்ற பொழுது உவைஸ் அல் கரணி ரஹிமஹுல்லாஹ் தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொழுது முடியும் வரைக்கும் 2 உயரிய சஹாபாக்கள் காத்து கொண்டே இருக்கிறார்கள். தொழுது முடிந்ததற்கு பிறகு உவைஸ் அல் கரணி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சந்தித்தால் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கூறிய உவைஸ் இவர்தான் என்பதற்கான 2 அடையாளங்களை சொல்லியிருந்தார்கள். முதலாவது அடையாளம், அவருக்கு ஒரு தாய் இருப்பாள். அந்த தாய்க்கு உபகாரம் செய்யும் ஒரு குழந்தையாகவே அந்த உவைஸ் இருக்க வேண்டும். 2வது அடையாளம், அவருக்கு வெண்குஷ்டம் ஏற்பட்டு அனைத்து பகுதிகளும் குணமடைந்து ஒரு இடம் மாத்திரம் குணமடையாமல் இருக்கும். இந்த 2 அடையாளத்தை வைத்து நான் கூறிய உவைஸை உங்களால் கண்டறியலாம் என்ற அடையாளத்தையும் கூறியதற்கு பிறகு அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அதற்கு பதிலாக ஆமாம் கலீஃபா, ஆமாம் நான் தான் உவைஸ் என்று கூற அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இவர் யார் என்று தெரியுமா? உங்களை சந்திக்க வந்திருப்பவர் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைவர் கலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் வந்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உவைஸ் அல் கரணி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நிலையை பார்த்து அவர்கள் பரிதாபப்பட்டார்கள். பார்ப்பதற்கே சிரமமாக இருந்தது. பரதேசியாக மிகவும் ஒரு அல்லாஹ்வின் இழிவான ஒரு அடியான் என்பதை காட்சி அளிக்கும் விதத்தில் அவர்களுடைய நடத்தைகள் பண்பாடுகள் காணப்பட்டது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஏன் இவ்வளவு வாழ்வில் சிரமப்பட வேண்டும்? நாளைக்கு என்னை வந்து சந்தித்துக் கொள்ளுங்கள், எனக்காக இஸ்திக்பார் செய்து கொள்ளுங்கள், என்னுடைய தர்பாருக்கு நீங்கள் வர வேண்டும், என்னை வந்து சந்திக்க வேண்டும், உங்களுடைய வாழ்வுக்கு தேவையான பொருளாதாரத்தை நான் பைத்துல் மாலில் இருந்து கொடுத்து விடுவேன் என்று கூற உவைஸ் அல் கரணி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறிய வார்த்தை கலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆச்சரியத்துக்குள் உள்ளானது. சொன்னார்கள், கலீஃபா அவர்களே, இவ்வளவு ஒட்டகத்தை மேய்ப்பதற்கு நான் 2 திர்ஹம் மாத்திரமே பெற்றுக் கொள்கிறேன். 2 திர்ஹம் மாத்திரமே பெற்றுக் கொள்கிறேன். இந்த 2 திர்ஹம் எதற்காக தெரியுமா? முதலாவது திர்ஹம் நான் யாரிடத்திலும் யாசகம் செய்யாமல் நான் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக, என்னுடைய பணத்தால் நான் உண்ண வேண்டும் என்பதற்காக 1 திர்ஹம் எனக்கு போதுமானதாகும். 2வது திர்ஹம் என்ன தெரியுமா? எல்லா அமல்களையும் நான் செய்கிறேன், அந்த அமல்களில் சதகா என்ற அமல் எனக்கு தவறிவிடக் கூடாதே. சதகா தர்மம் செய்வதற்காக 2வது திர்ஹத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன். 3வது திர்ஹத்துக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் எனக்கு பதில் சொல்ல தெரியாது கலீஃபா அவர்களே என்று அவர்கள் கூறியதற்கு பிறகு கலீஃபா அவர்கள் மண்ணை தட்டிவிட்டு உவைஸ் இவ்வாறு கூறுவதாக இருந்தால், உமரே, நீ அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறாய்? என்ன பதில் சொல்ல போகிறாய்? இவ்வளவு பிரமாண்டமான ஆட்சியை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் என்ன பதில் சொல்ல போகிறாய்? அவர்கள் அழுது மடிந்து விட்டார்கள். இறை நேசர்களின் நிலை இவ்வாறுதான் இருக்கும். பூமியில் வாடும் காலத்தில் தெரியாமலே வாழ்ந்து விடுவோம், யாருக்கும் தெரிய வேண்டாம், தெரியாத மனிதராக ஒரு பரதேசியாக வாழ்ந்து விடுவோம். ஆனால் விண்ணுலகத்தில் அல்லாஹ் அறியச்சை செய்து விடுவான். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிமுகம் செய்து விட்டால் அவர்கள் மலாயிக்கமார்களுக்கு அறியப்படுத்துவார்கள். அதற்கு பிறகு உலகத்துக்கு கட்டளையிடப்படும். உலகமே இவரை தெரிந்திருப்பார்கள். உலகத்தில் எல்லா பகுதிகளும் இந்த மனிதனுக்கு சரணடைந்து விடும். இமாமுனா கஸாலி ரஹிமஹுல்லாஹ் இந்த யதார்த்தமான நிலையை கூறும் பொழுது, மன் கான லில்லாஹி கானல்லாஹு லஹு, அல்லாஹ்வுக்காக நீ வாழ்ந்து பார், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து பார், உலகமே உனக்காக மாறிவிடும். இந்த நிலை ஒருவன் அடைய வேண்டுமாக இருந்தால் அந்த உல தூய்மை மாத்திரம் தான் இந்த நிலையை அவனுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடும். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
அல்லாஹ் பல பணிகளை பொறுப்பாக கொடுத்திருந்தான். அந்த பணிகளில் ஒன்று தான் هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم தஸ்கியா தன்னுடன் இருக்கும் தோழர்களின் உள தூய்மைக்காக அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த அளப்பெரும் பணி அல் குர்ஆன் கட்டளையிடுகிறது. உள ரீதியான சுத்தத்தின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் இறை நேசன் என்ற நிலையை அவனுக்கு அடையலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் ஏற்படும் இந்த அழுக்குகளை மிக கடுமையாக அல் குர்ஆன் வர்ணிக்கிறது. காபிர்களை பொறுத்தவரையிலும் உள்ளத்தில் ஏற்படும் அந்த அசுத்தம் அல் குர்ஆன் எப்படி கூறுகிறது? இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ், முஷ்ரிக்கீன்கள் அசுத்தமானவர்கள். அவர்களுடைய உடல் ரீதியான அசுத்தத்தை அங்கு குறிப்பிடவில்லை, ஆடை ரீதியான அசுத்தத்தை குறிப்பிடவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், எண்ணம் எப்பொழுது பிழைக்கிறதோ அசுத்தமாகி விடுகிறதோ அப்பொழுதே அல்லாஹ்வின் பார்வையில் அவன் அசுத்தமானவன் என்பதை அல் குர்ஆன் கூறுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறை கூறும் பொழுது, யா ஈசா இன்னி முத்தவஃபீக வராஃபிஉக இலைய வமுத்தஹிருக மினல்லதீன கஃபரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து முத்தஹிருக மினல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்களை விட்டும் உங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதாக அல் குர்ஆன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறது. சஹாபாக்கள் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாசறையில் கல்வி பயின்றவர்கள். எவ்வளவுக்கு உளச்சுத்தத்தை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். உள்ளம் அசுத்தமாக இருந்தால் அந்த உள்ளம் என்பது மஹத்து நவரில்லா, அல்லாஹ்வின் பார்வை மாத்திரம் விழும் இடம். யாருக்கும் யாரின் உள்ளத்தையும் பார்க்க முடியாது. வெளித்தோட்டத்தில் பார்ப்பதற்கு அழகாக இருப்பான், பார்ப்பதற்கு நிறைவு போல காட்சி அளிப்பான். அவனுடைய தலப்பாகை பெரிதாக தென்படும், அவனுடைய வார்த்தைகள் கனமாக இருக்கும். ஆனால் உள்ளத்தின் நிலை அல்லாஹ் மாத்திரமே அறிந்தவன். அல்லாஹ் குர்ஆனில் இதனை அழகாக எடுத்து கூறுகிறான். யௌம லா தன்ஃபஉ மாலு வலா பனூன், யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். மறுமை நாளின் உங்களுக்கு கிடைக்கும் வரவேற்பு உங்களுடைய பணத்தை வைத்து அல்ல, உங்களுடைய குடும்ப பலத்தை வைத்து அல்ல. யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். உள்ளம் பரிசுத்தமானவனாக, உள்ளம் அசுத்தம் இல்லாமல் அல்லாஹ்வின் இறை நேசத்தோடு யார் வருகிறானோ அவனுக்கு மாத்திரமே மறுமையில் வரவேற்பு இருக்கிறது என்பதை அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. இந்த யதார்த்தமான உள தூய்மையை பற்றி சஹாபாக்கள் புரிந்திருந்தார்கள். எல்லா நிலையிலும் அவர்களுடைய உடல் ரீதியான வெளி ரீதியான சுத்தத்தை விடவும் அகச்சுத்தத்தை சஹாபாக்கள் பேணி பாதுகாத்து வந்தார்கள். பல ரிவாயத்துகள் இடம்பெற்று இருக்கிறது. மாஇஸ் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களில் ஒருவர், நபி தோழர்களில் ஒருவர், அன்சாரி சஹாபி. ஒரு நாள் பாலை வனத்தில் பள்ளத்தாக்கிலே சென்று கொண்டிருக்கிறார். எதிர்பாராத விதத்தில் தன்னம் தனியாக ஒரு பெண்ணை சந்திக்க நேரிட்டது. மூன்றாவது மனிதனாக அங்கே ஷைத்தான் வந்து இருவரின் சிந்தனையிலும் தீய சிந்தனைகளை உருவாக்கி இந்த மனிதர் அந்த பெண்ணுடன் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விடுகிறார். மாஇஸ் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு விபச்சாரம் செய்ததற்கு பிறகு அவர்களுடைய உள்ளம் திறந்து கொள்கிறது. படைத்தவனுக்கு மாற்றம் செய்து விட்டேனே, படைத்தவனுக்கு மாற்றம் செய்து விட்டேனே. தனிமை என்பது படைத்தவனுக்கு மாற்றம் செய்வதற்கான சந்தர்ப்பம் அல்ல. இருள் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதற்கான சந்தர்ப்பம் அல்ல. தனிமையில் யாரும் தெரியாது என்ற நிலை யாருக்குமே கிடையாது. மாஇஸ் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும், யாருக்கும் தெரியாவிட்டாலும் படைத்த ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்தான் அல்லவா, நான் அசுத்தமாகி விட்டேன் அல்லவா. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சன்னிதானத்துக்கு செல்ல வேண்டும்.
உலகில் அல்லாஹ்வின் படைப்புகளில் மிக சுத்தமான மனிதனுக்கு முன்னால் அமர வேண்டும். அங்கே இருக்கும் தோழர்கள் சுத்தமானவர்கள், நல்ல மனிதர்கள், நல்ல சமுதாயம். அங்கே வந்து செல்லும் மலக்குமார்கள் பரிசுத்தமானவர்கள். பரிசுத்தமான ஒரு சமுதாயத்துக்கு மத்தியில் அசுத்தமான இந்த மாயிஸ் அல் அஸ்லமி எவ்வாறு அங்கே சமூகம் அளிப்பது? உள்ளம் உறுத்த ஆரம்பித்து விட்டது. உள்ளம் உறுத்த ஆரம்பித்து விட்டது. துடி துடித்து போனார்கள். படைத்தவனுக்கு மாற்றம் செய்து விட்டேனே, மறைக்க முடியாது. அசுத்தம் அல்லாஹ்வுக்கு தெரிவல்லவா? எனக்கான உண்மையான சுத்தம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்விடத்தில் நான் சுத்தவாளியாக மாற வேண்டுமாக இருந்தால், அதற்கான பரிகாரம் என்னவாக இருக்கலாம்? சுப்ஹானல்லாஹ். பாவம் செய்தவர்கள் திறமை என்று நினைக்கும் ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செய்த பாவம் யாருக்குமே தெரியாது. வெளிநாடுகளில் செய்யும் பாவங்கள், அறைகளில் செய்யும் பாவங்கள், இருளில் செய்யும் பாவங்கள், நண்பர்களுடன் செய்யும் பாவங்கள், வெளித்தோட்டத்தில் பார்க்கும் பொழுது சிறந்த மனிதனை போன்று நடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அன்றைய சஹாபாக்களுக்கு அந்த நிலை கூட இடமளிக்கவில்லை. ஒரு முடிவுக்கு வந்தார். உலகில் யாருக்கு முன்னால் நான் கேவலப்பட்டு விட்டாலும் பரவாயில்லை, வரலாறு என்னை விபச்சாரனாக வர்ணித்து விட்டு செல்லட்டும், சமுதாயம் என்னை ஏளனமாக பார்க்கட்டும், நான் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு விடட்டும், இருந்தாலும் அல்லாஹ்விடம் பரிசுத்தமானவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை சந்திக்க செல்லும் பொழுது சுத்தமான மனிதனாக நான் செல்ல வேண்டும். ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நேரே அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, ஹபீபே யா ரசூலல்லாஹ், தஹிர்னி தஹிர்னி யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே என்னை சுத்தப்படுத்துங்களேன் யா ரசூலல்லாஹ் என்று கூறினார். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாயிஸ் அல் அஸ்லமி என்ற சஹாபி எதிர்பார்த்து வந்த அந்த தௌபாவின் ஆழம் அவர்களுக்கு புரிந்தது. நினைத்திருந்தால் மறைத்திருக்க முடியும், யாருக்கும் சொல்லாமல் நடித்திருக்க முடியும். ஆனால் அனைத்தையும் தாண்டி இதற்கான தண்டனை சமுதாயத்துக்கு முன் குழி தோண்டி புதைக்கப்பட்டு கல்லறிந்து கொல்லப்படுவார் என்று தெரிந்தும் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து, ஹபீபே யா ரசூலல்லாஹ், தஹீர்னி யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே அசுத்தமாகிவிட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்களேன் யா ரசூலல்லாஹ் என்று கூற, அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டும் கேட்காதவரை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். முதல் நாள் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறார்கள், நான் கூறியது அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கவில்லை போலும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்டது, தெரிந்தது. உயிரிய தௌபாவுடன் அவர் வந்து இருக்கிறார். இரண்டாவது நாளும் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அசுத்தமாக மாறிவிட்டேனே, உயரிய ஒரு சமுதாயத்துக்கு முன்னால் அசுத்தத்தோடு எவ்வாறு வாழ முடியும்? நேர வந்தார்கள். ஹபீபே யா ரசூலல்லாஹ், தஹிர்னி யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே என்னை சுத்தப்படுத்துங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட பொழுது, அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது நாளும் கேட்காதவரை போன்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு காரியங்களில் ஈடுபட்டு விடுகிறார்கள். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு உரிய முறையில் நான் செல்ல தவறியிருப்பேனோ? மூன்றாவது நாள் வருகிறார்கள். ஹபீபே யா ரசூலல்லாஹ், ஹபீபே யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரத்திலே ஈடுபட்டு விட்டேனே யா ரசூலல்லாஹ், தஹீர்னி யா ரசூலல்லாஹ். மூன்றாவது நாள் வந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டார்கள், மாயிஸ் எதிர்பார்க்கும் தௌபா மிகவும் உயரிய சுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். உயரிய சுத்தத்தை எதிர்பார்க்கிறார். தௌபாவை கடந்த ஒரு தௌபாவை அவர் எதிர்பார்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், லஅல்லக கப்பல்த, மாயிஸ் சிந்தித்து பாருங்கள், முத்தம் கொடுத்திருப்பீர் அல்லது தொட்டிருப்பீர் மாயிஸ் என்று அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல காரணங்கள் சொல்ல, மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இல்லையா ரசூலல்லாஹ், இல்லையா ரசூலல்லாஹ், அசுத்தமாகிவிட்டேன், நான் சுத்தமாக வேண்டும். சஹாபாக்களும் கேட்கிறார்கள், மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போதையில் இருக்கிறாரா என்பதை பாருங்கள். சஹாபாக்கள் அவர்களுடைய வாயை நுகர்ந்து பார்த்ததற்கு பிறகு, இல்லையா ரசூலல்லாஹ், அவர் புத்தியுள்ளவராகவே இருக்கிறார், போதையற்றவராகவே இருக்கிறார். அதற்கு பிறகு அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழி தோண்டி
புதைக்குமாறு கட்டளையிட்டார்கள். குழி தோண்டி புதைக்குமாறு கட்டளையிட்டார்கள். சில அறிவிப்புகள் வருகிறது, மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குழி தோண்டி புதைக்காமல் மக்கள் சூழ்ந்திருந்து அவர்களை அடிக்க ஆரம்பித்த பொழுது முதல் கல் அவருடைய மேனியில் பட்டதற்கு பிறகுதான் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கல்லின் நோவை உணரத் தொடங்கினார்கள், ஓட ஆரம்பித்தார்கள். சஹாபாக்கள் விடவில்லை, துரத்தி இஸ்லாத்தின் ஹத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அடித்ததாக வரலாறு வருகிறது. சஹாபாக்கள் இந்த நிகழ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட விட்டிருக்கலாமே, மாயிஸை ஓட விட்டிருக்கலாமே. அவர் எதிர்பார்த்த தௌபா உங்களுக்கு தெரியுமா? இன்னும் சில அறிவிப்புகளில் வருகிறது, மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குழி தோண்டி புதைக்கப்பட்டு அடிக்கப்படுகிறார்கள். ஒரு சஹாபி எரிந்த கல்லில் தலையில் இருந்து பாய்ந்த ரத்தம் அந்த சஹாபியின் மேனியிலே பட்டுவிடுகிறது. அவர் சீ என்று கூறுகிறார். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்விதான், இந்த ரத்தத்தை பார்த்து சீ என்று கூறுகிறீர்களா? பரிசுத்தமான ரத்தம், பரிசுத்தமான ரத்தம். மாயிஸுக்கு கிடைத்த இந்த தௌபா இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுமையானால், சில அறிவிப்புகளில் ஒட்டுமொத்த மதீனாவாசிகளுக்கு கொடுக்கப்படுமையானால் அவ்வளவு பேருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தம் அடையும் அளவுக்கு உயரிய பரிசுத்தமான மனிதர் இந்த மாயிஸ் என்பதாக அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, வெளிரங்கமான சுத்தத்தை விடவும் உளரீதியான சுத்தம் மிகவும் முக்கியமானது. அல்லாஹ் குர்ஆனில் சுவர்க்கவாதிகள் யார் என்பதை கூறும் பொழுதும் அசுத்தமானவர்களுக்கு சுவனத்தில் இடம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அல்லதீன ததவஃபாஹுமுல் மலாயிகத்து தய்யிபீன், அல்லதீன ததவஃபாஹுமுல் மலாயிகத்து தய்யிபீன், மரணிக்கும் பொழுது நல்லவர்களாக மரணித்தார்களே இவர்கள் தான் சுவர்க்கவாதிகள். யகூலூன ஸலாமுன் அலைக்கும், மலாயிகாமார்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லி அழைப்பார்கள். உதுகுலுல் ஜன்னத பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்த காரியங்களுக்காக இதோ சுவனம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதாக சுபசோபனம் கூறி நல்லவர்களை பார்த்துதான் சுவனம் அழைப்பு விடுக்கும். எனவே அன்பார்ந்தவர்களே, என்றும் உளரீதியான சுத்தத்தோடு நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும். இந்த சுத்தம் என்பது உளரீதியான சுத்தம் மாத்திரமல்ல, இஸ்லாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சுத்தத்தை சமுதாயத்துக்கு எடுத்துச் சொல்கிறது. ஒரு மனிதனுக்கு ஈமானின் அடையாளத்தில் ஆக குறைந்த நிலையை இஸ்லாம் கூறும் பொழுதும் இமாத்தத்துல் அதா அனி தரீக், ஒரு அழுக்கை நீ கண்டால் கடந்து செல்ல மாட்டாய். ஒரு பாதையில் அழுக்கை கண்டால் நீ ஈமான் இருந்தால், உள்ளத்தில் கடுகளவேனும் ஈமான் இருந்தால் நீ கடந்து செல்ல மாட்டாய். அந்த அழுக்கை உரிய இடத்தில் நீ எரிந்ததற்கு பிறகுதான் உன்னால் கடந்து செல்ல முடியும். ஏனெனில் அது ஈமானுக்குரிய அடையாளம். மனிதன் செல்லும் பாதையாக இருந்தால் கூட அசுத்தமாக இருக்க முடியாது என்பதை ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. இந்த அளவு கண்டு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் யகூதிகள் கூட ஆச்சரியப்படும் அளவுக்கு சுத்தத்தை அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்திருந்தார்கள். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் இடம்பெற்றிருக்கிறது. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். சில முஷ்ரிக்கீன்கள் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேலி செய்தவராக கேட்கிறார்கள். எப்படி கேட்கிறார்கள்? இன்னி லஅரா ஸாஹிபக்கும் யுஅல்லிமுக்கும் ஹத்தல் ഖറാഅ, உங்களுக்கு கற்றுத் தருகிறார் என்பதற்காக எவ்வாறு மலம் கழிக்க வேண்டும் என்பதையும் கற்றுத்தர வேண்டுமா? எவ்வாறு மலம் கழிக்க வேண்டும் என்பதையும் கற்றுத்தர வேண்டுமா? அதற்கு சஹாபாக்கள் மிகவும் கௌரவத்துடன் ஆமாம் அஜல், அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருவார்கள். அமரனா அல்லா நஸ்தக்பிலல் கிப்லா, மலம் கழிக்கும் பொழுது வெளிவாசல் செல்லும் பொழுது கிப்லாவை முன்னோக்க வேண்டாம் என்று கற்றுத் தருவார்கள். வலா நஸ்தன்ஜிய பி ஐமானினா, வலக்கரங்களினால் சுத்தம் செய்ய வேண்டாம் என்று கற்றுத் தருவார்கள். கற்களால் நீங்கள் சுத்தம் செய்வதாக இருந்தால், கடனாசிகளால் சுத்தம் செய்வதாக இருந்தால், அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3க்கும் குறைவான கற்களை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டாம் என்று கற்றுத் தருவார்கள்.
சுத்தம் செய்ய வேண்டுமாக இருந்தால் எலும்புகளை பயன்படுத்த வேண்டாம் என்று அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே மலம் கழிப்பதானால் கூட இவ்வளவு அழகிய ஒழுக்கங்களை படித்து தரக்கூடியவர்கள் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், இத்தகு அல் மலாயின ஸலாஸா, 3 காரியங்கள் இருக்கிறது. இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்வில் சாபத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் பதுவாவுக்கு ஆளாகக்கூடிய மனிதர்களாக ஆகுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 காரியங்களை எடுத்து சொன்னார்கள். 3 காரியங்களில் ஒன்றுதான் அல் பிராசு ஃபில் மவாரித், தண்ணீர் இருக்கும் இடங்களில், தண்ணீர் செல்லும் ஓடைகளில் நீங்கள் மலம் கழிக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் காரியமாக இந்த காரியத்தை செய்தால் இது உங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். வகாஅத்தித் தரீக், இரண்டாவது பாதைகளில் நீங்கள் மலம் கழிக்க வேண்டாம், சிறுநீர் கழிக்க வேண்டாம், இதுவும் சாபத்துக்குரிய காரியம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். மூன்றாவது, மனிதர்கள் ஓய்வு பெறும் நிழல் பெறும் இடங்கள், இந்த இடங்களிலும் மலம் கழிக்க வேண்டாம் என்பதை அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு முஸ்லிமின் தனித்துவம் சுத்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் அவன் நறுமணம் மிக்கவனாக வர வேண்டும். இன்று பள்ளிக்கு சமூகம் அளித்திருக்கிறோம், அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், குது ஜீனத்தக்கும் ஐந்த குல்லி மஸ்ஜித், பள்ளிக்கு வரும்போதாக இருந்தாலும் அழுக்கோடு நீங்கள் வந்துவிட வேண்டாம். உங்களால் முடியுமான அளவு அழகான ஆடைகளை அணிந்து வாருங்கள். சில ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அல்லாஹு தஆலா ஒருவருக்கு உபகாரம் செய்திருந்தால், நிஅமத் செய்திருந்தால், வசதியை கொடுத்திருந்தால் அந்த நிஅமத்தின் அடையாளத்தை பார்ப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். வசதி தந்தவர்கள் உயரிய ஆடைகளை அணிய முடியுமாக இருந்தால் உயரிய ஆடைகளை, பெருமதியான ஆடைகளை, அழகான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் என்பதாக அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 10 காரியங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தின் அடிப்படைகளாக எடுத்து சொன்னார்கள். அதில் ஒன்றுதான் உங்களுடைய மீசைகளை நீங்கள் கத்தரித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் தாடியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம் என்றும் உங்களுடைய வாய், உங்களுடைய பற்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் நாசிக்கு தண்ணீர் செலுத்த வேண்டும். நகங்களை களைந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய உடம்பின் மடிப்புகளை நன்கு கவனித்து கழுவிக்கொள்ள வேண்டும். அதே போன்று வெளிவாசல் சென்றால் நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையான சுத்தங்களை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, ஒரு முஸ்லிமின் தனித்துவம், இஸ்லாத்தின் தனித்துவம், ஈமானின் ஒரு பகுதி சுத்தம் என்று இருந்தால் எல்லா நிலைகளிலும் நாம் சுத்தமானவர்களாகவே வாழ வேண்டும். அந்த சுத்தம் எங்களை இறை நேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். உலகில் வாழ்ந்து மறைந்த இறை நேசர்கள் யாரெல்லாம் சூஃபியாக்கள் என்று நாம் புகழ்ந்து பாராட்டுகிறோமோ, இந்த சூஃபித்துவத்தின் வரைவிலக்கணத்தை கூறும் பொழுதும் உலமாக்கள் தெளிவுபடுத்துவார்கள், மன் ஷஃபா கல்புஹு அனிர் ரஸாயில், யாருடைய உள்ளம் அசுத்தங்களை விட்டும் பரிசுத்தமாக இருக்குமோ இவன் தான் சூஃபி என்பதை வரைவிலக்கணம் கூறும் அளவுக்கு உள ரீதியான சுத்தமும் வெளி ரீதியான சுத்தமும் முஸ்லிமுடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விருப்பமான மனிதர்களாக வாழ்ந்து அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. நாம் செய்த பாவங்களால் உள்ளங்கள் எல்லாம் கரைப்பிடித்திருக்கிறது ரப்பே. உள்ளங்கள் இருள் சூழ்ந்து இருக்கிறது ரப்பே. உள்ளங்கள் கல்நெஞ்சமாக மாறி இருக்கிறது ரப்பே. நாம் செய்த பாவங்களை நினைத்து கண்கள் கண்ணீர் சிந்த மறுக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே, எங்களுடைய பாவங்களால் உள்ளங்கள்ல முத்திரையிட்டிராத ரப்பே. உள்ளங்களை கல்நெஞ்சமாக மாத்திராதே யா அல்லாஹ். முனாஃபிகீன்களின் கூட்டத்தில் எங்களை சேர்த்திராதே யா அல்லாஹ். பாவங்களை மன்னித்து உள்ளங்களை பரிசுத்தமாக்கிறே யா அல்லாஹ். உள்ளத்தை பிரகாசமாக்கிறே யா அல்லாஹ். அந்த உள்ளத்தில் உன்னுடைய நினைவோடு வாழ வேண்டும் யா அல்லாஹ்.
உன்னுடைய சந்திப்பே வாழ்க்கையின் லட்சியம் யா அல்லாஹ். எந்த காரியத்தை செய்தால் உன்னுடைய பொருத்தம் கிடைக்குமோ அந்த காரியத்தை செய்ய வேண்டும் யா அல்லாஹ். மரணத்துக்கு பின்னால் உன்னை சந்திக்கும் அந்த நாள் எமது வாழ்வின் இனிய நாளாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, மரணிக்கும் அந்த நாள் யார் சக்தியை தந்து நீண்ட ஆயுள தந்துடு யா அல்லாஹ். நிறைய சுஜூதுகளோடு உன்னை வந்து சந்திக்கும் நாள், நிறைய தௌபாக்களோட, இஸ்திக்ஃபார்களோட, திக்ர்களோட, ஸலவாத்துகளோடு உன்னை வந்து சந்திக்கும் அந்த நேரமாக ஆக்கி தந்துடு யா அல்லாஹ். உன்னை சந்திக்க வரும் அந்த இறுதி தருவாய் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையோடு வந்து சந்திக்க வேண்டும். எங்களுடைய மரணம் சுஜூதிலே உன்னை சந்திக்க வேண்டும் யா அல்லாஹ். அந்த மரணம் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மதீனாவிலே கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ். அந்த பாக்கியங்களை நம் அனைவர்களுக்கும் கொடுத்தல்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة اعيننا محمد صلى الله عليه وسلم وعلى اله واصحابه واتباعه اجمعين. أما بعد فيا عباد الله اتقوا الله في جميع أوقاتكم وراقبوه في سكناتكم وحركاتكم وأقوالكم وأفعالكم واعلموا أن الله شرع لنا الإسلام وبينه أوضح التبيين وقال في محكم التنزيل إن الدين عند الله الإسلام فمن تمسك به فقد رشد واهتدى وحماه الله من البليات ونصره على الأعداء فمن ألقاه وراء ظهره فقد ضل وغوى وابتلاه الله بمصيباته العظيمة في الدنيا والآخرة. جعلنا الله وإياكم ممن أطاعه وفاز بدار النعيم. فالله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المتطهرين. بارك الله لي ولكم بآياته وذكره الحكيم ونفعني وإياكم بهدى كتابه المستقيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على رسول سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد. الحمد لله حمدا كثيرا كما أمر. أشهد أن لا إله إلا الله الأكبر وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله الأطهر. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه ومن عليه ظهر. أما بعد فيا عباد الله اتقوا الله العظيم عز وجل. أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجينا من عذاب أليم. وأحب الله ورسوله لما قال الله تعالى في قرآنه العزيز وفرقانه المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. وقال نبينا صلى الله عليه وسلم أحب الله لما يغدوكم به من نعمه وأحبوني بحب الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. ورضى الله عن ساداتنا الخلفاء الراشدين أبي بكر الصديق رضي الله عنه
وعمر الفاروق رضي الله عنه وعثمان ذي النورين رضي الله عنه وعلي المرتضى رضي الله عنه وعن سائر الستة المبشرين بالجنة وعن الحسن والحسين وعن حمزة والعباس عمي صاحب الألفة والإيناس وعن الأنصار والمهاجرين والتابعين وتابعيهم بإحسان إلى يوم الدين وعنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشوف خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.